கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடியவாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். தசமி திதி 3 நாள் வர்றது, 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். 29ஆம் தேதி பார்த்தேடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா. இதுக்கு ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவா. துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தாலேனா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். 3 திதிகளோ ராசிகளோ 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிருக்கு. இந்த திருதினஸ்பிருக்குலேயும் விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தனிச்ச குரு இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போகிறது. குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது உங்களுடைய யோக கிரகங்களில் ஒருவர் குரு பகவான், அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வக்ரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவும் உங்களுடைய தொழிலில் ஒரு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் அதிபதியே ராசியில் இருக்கார். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் 5/10க்கு உண்டானவர். அவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா, அதை தவிர இந்த வயல் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க, விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதே மாதிரி களிமண்ணில் செய்யக்கூடிய பாத்திரங்கள், அதாவது களிமண்ணில் செய்யக்கூடிய இந்த பானை, சட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த களிமண்ணில் இந்த குதிரை இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தனித்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது காரணம் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார்.
முயற்சி ஸ்தானாதிபதியான புதனே உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் சில முயற்சிகள்னால தேவையற்ற முயற்சிகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முயற்சிகள் வந்து சில நேரம் பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 3ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால இந்த வாரம் சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை வரலும் பார்த்தோம்னா ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகம் ராசிநாதனே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதை நினைத்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அன்பு பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மூலியமாக உங்களுக்கு ஒரு அதீத லாபம் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 28ஆம் தேதி கார்த்தாலிருந்து 30ஆம் தேதி காலை மதியம் ஒரு 3 மணி வரலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல போகும்போது சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த மூலியமாக பார்த்தோம்னா பூமி விற்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ரொம்ப நாளாக விலை போகலை, இவ்வளோ நாளாக விலை போகாமல் இருக்குது, விற்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார். அதாவது புதன் உங்களுடைய ராசியிலையும் ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:45 வரலும் 11:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வெளிநாட்டு பொருட்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சமையல் கலை வல்லுநர்கள், காய்கறி பழம், அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த அழகு கலை பொருட்கள் விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் வரப்போகிறது இருக்க போகிறது. இந்த வாரத்தில் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை யோகம் வருது. 2ஆம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சனி பிரதோஷம் வருது. அஷ்டமத்து சனி வேறு இருக்குது, வக்கரகதியில் இருக்கார். குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.